அனைவருக்கும் வணக்கம். எங்களை வாழ்த்து இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெயிலர் படம் ரிலீஸ் தன்னால் ரொம்ப க்ளோஸான ஆளுங்க கிட்ட பேசும்போது, நாளைக்கு மட்டும் ப்ரெஸ் மக்கள் இந்த படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னால் இந்த படம் எங்கேயோ போயிடும், இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகிடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரியே நடந்துச்சு. இந்த படத்தோட ஆதரவு, இந்த படத்துக்காக எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு, இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரெஸ் மீடியா சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியம், உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் நெல்சன் சார். நம்பி இந்த கேரக்டர் கொடுத்தாரு. நான் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த படத்தில் நல்ல ஒரு இமோஷன் இருக்குது, இந்த கேரக்டருக்கு நல்ல ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இதை நம்ம அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும், அந்த ஒர்க்கு நான் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஆனால் அது மக்களுக்கு கொண்டு போய் நல்ல விதத்தில் சேர்ந்து இன்னைக்கு எனக்கு நிறைய லவ் கிடைக்குது. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோட ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தில் முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோட கேமராமேன் சார் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் எஸ்பெஷலி நிர்மல், ஒவ்வொரு தடவையும் நிர்மல்கிட்ட கேட்பேன், எப்படி வந்திருக்குமா, நல்லா பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து, இங்கே பயங்கரமாக இருக்குங்க இந்த படம், நீங்கள் வெளியில் வந்துட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையை இந்த படம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னார். நிர்மல் ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எடிட் பண்ணி ஒரு வேறு லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அனி மியூசிக். இந்த படத்தை வந்து வேறு லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காரு அவரோட மியூசிக். அனி தொட்டதெல்லாம் பொண்ணு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலரோட சாங்ஸ் வந்து லைஃப் ஃபுல்லாக யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நண்பர்கள், வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பயங்கர ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரோடையும். அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், த என்டையர் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் ஜெயிலர் மூவி, என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ரஜினி சார், ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டோட ஒரு முக்கியமான கனவுல ஒன்று, அவர் கூட நடிச்சிட மாட்டோமா அப்படின்றது. என்னோட கெரியரில் எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் அமைஞ்சது. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிறேன். அவரை மீட் பண்ண முடிஞ்சது, அவரோட ஆரா எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவர் பர்சனலாக எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு ஏன் நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த இடம் நம்ம மனசில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாமே அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அவர் மேலே இருக்கிற லவ் அதிகமாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ரொம்ப நன்றி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த 30-35 நாள் வந்து லைஃப்லேயே நான் மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்டு லாலேட்டன் கூட நான் பண்ணுற 2வது படம் இது. ஃபர்ஸ்ட் படம் பிக் பிரதர் மலையாளத்தில். அண்டு 2வது படத்தில் அவர் இருக்கிற படத்தில் நான் இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு பயங்கர பெருமையாக இருந்துச்சு. அண்ட் சிவானா கூட எனக்கு ஒரு காம்பினேஷன் இருந்தது. நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன், சிவானா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. அண்ட் ரம்யகிருஷ்ணன் மேம், such an extraordinary talented women. அவங்களோட டேலண்ட், அவங்களோட அழகு ஒவ்வொரு நாளும் நம்மளை பிரமிக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ வசந்த் ஒரு ஃபெனாமினல் ஆக்டர். ஸோ நான் ஒரு பெரிய ஃபேன் உங்களோட எல்லா படத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியலி அ ப்ளஷர் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரித்து தி பிரில்லியன்ட் கிடோ, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து என்னோட விஷஸ். அண்ட் சுனில் சார், நேற்றுக்கு கேரளா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேரளா பக்கம் போனேன்னா தூக்கி கொண்டாடிடுறாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு அங்கே. ஸோ நேற்றுக்கு தான் கேரளா ப்ரெஸ் மீட் பண்ணேன். இந்த படம் மொழி தாண்டி, ஸ்டேட் தாண்டி, அஃப்கோர்ஸ் இது பேன் இண்டியன் மூவி, ஆனால் இந்த படத்தை வந்து நேற்றுக்கெல்லாம் கேரளாவில் செலிப்ரேட் பண்ண விதம் எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட். அது அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட நேற்றுக்கு ஒரு கேக் கட்டிங் விழாலாம் வச்சாங்க. ஸோ எனக்கு அது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் லாலேட்டன் இருக்கிற தாண்டி இது எங்கள் படங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன். ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்தேன் நான் நேற்றுக்கு. ப்ரெஸ் பீப்புளோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நேற்றுக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரிசீவிங் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு திறமையாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பேஷன், சினிமா மேலே லவ், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அவங்க லைஃப்பில் இருக்கணும். என் லைஃப்பில் ஜெயிலர் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்னோடய ஃபேஸை வந்து தமிழ் ஆடியன்ஸை தாண்டி தெலுங்கு, கன்னடா, மலையாளம்,
நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு நன்றி. நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக பெரிய நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். எங்கள் டைரக்டருக்கு நெல்சன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சன் டிவி கலாநிதி மாறன் சாருக்கு, ரஜினி சாருக்கு, கண்ணன் சார், செம்பியன் சார், லதா மேடம், காவேரி மேடம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன்ற ஆடியோ லான்ச்சில் அவங்க 2 பேரையும் விட்டுட்டேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வள்ளி மயில் இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். இங்கே வந்தேன். ஒருத்தர் கேட்டார், உங்கள் ஜெயிலர் எப்படி கதை எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. என் தலைவன் வெறித்தனமாக எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு அங்கே போய் திட்டுவாங்கண்ணே. ஆனால் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 தீபாவளி ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆகஸ்ட் 10 வந்தது. அது எல்லாமே வெற்றியாக கொண்டு போனது ப்ரெஸ் தான். மெயினாக மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற நடிகர்களும் நம்ம எதுவும் சொல்லுவான்னா, என் தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கள, வேறு என்ன சொல்கிறது. இந்த ஒரு வாரமாக காதில் இந்த குலோப்ஜாம் ஜீரா வாட்டரை ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பக்கம் 100 கோடி, அந்த பக்கம் 100 கோடி, அங்கேயும் 100 கோடி. ஏண்டா அந்த 100 கோடி விட மாட்டீங்களாடா. ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுறோம்ல, கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நான் கலெக்ட் பண்ண சந்தோஷம்டா. ரஜினி சார் சீக்கிரம் வாங்க சார், ஊரே வெயிட் பண்ணுக்குது உங்களை கொண்டாட. சீக்கிரம் வந்துடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றியோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரிய மைக் டைசன் இல்லை. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் அண்ட் நெல்சன் சாருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தியேட்டரில் வந்து படம் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒன்ஸ் இன் a lifetime I got a tremendous chance because of this movie, and Vijay sir, thank you so much for showing me very fair and colorful. Thank you so much, and all the best. Wishing you all success. பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் எவர். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நெல்சனாக்கு தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூண்ணா. ஸோ படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் சொல்லாமே இருந்தேன். சரி நேரில் மீட் பண்ணி சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ இதை நான் அந்த சான்ஸை எடுத்துக்கிறேன். ஆனால் 2 படம் நானும் அவரும் பண்ண வேண்டியது, அவர் படத்தில் நான் பண்ண வேண்டியது, அது 2ம் மிஸ் ஆச்சு. பட் இந்த வாட்டி மிஸ் ஆகலை. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ சன் பிக்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் அண்ட் ஹோல் ஜெயிலர் டீமுக்கு நன்றி. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு மற்ற எல்லா படத்துலையுமே ஒரு சீனாக பயங்கரமாக அது ஹிட் ஆகிருக்கு என்னோட கேரக்டரில். பட் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டராக ஓவரால் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நம்மளுமே ஏதோ ஒரு அப்டேட் ஆகிருக்கோம்னு ஃபீல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.